தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு வெற்றி உனக்குதான். இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு ஊர்ல ராகுல் அப்படிங்கிற சின்ன பையன் இருக்கான். அவங்க வீட்டுக்கு அவன் ஒரே பையன். அவனுக்கு இடது கை கிடையாது. அவங்க ஊர்லயே ஸ்கூல் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜூடோ ஸ்கூல் இருக்கு. அவனுக்கு ஜூடோ கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. யார்கிட்டயோ கேட்டு பார்க்கறான். யாருமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா உனக்கு ஒரு கை இல்லை, கை இருந்தா மட்டும்தான் ஜூடோ கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்கும்போது, நான் எப்படியாவது அவங்க கையில காலில் விழுந்து உன்னை ஜூடோ ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன், நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் கேட்கவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையனுக்கு ஒரு கை இல்லை, அதனால ஜூடோ கத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் உங்க ஆசைக்காக நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கூல் சேர்த்துக்கிறாங்க. ஒரு 2 வாரம் போறான். அவனால எதுவுமே கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் ரொம்ப சோகமா வீட்லயே உட்காந்துருக்கான். சரி வெளியில போயிட்டு வரலாம்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு நாள் கூப்பிடுறாரு. சரி நமக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும் அப்படின்னு வெளியில வரான். அங்க ஒருத்தவங்க அந்த பையனை பார்த்து, இந்த ஊர்லயே நல்லா தேர்ச்சி பெற்ற ஜூடோ ஆசிரியர் ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க போய் அவங்கள நேர்ல பார்த்து உங்க பையனை ஜூடோ கிளாஸ் சேர்த்து விடுங்க, அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. அதோட அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எப்படியோ அவன் நினைச்ச ஜூடோ அவன் கத்துக்க போறான் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி அந்த ஆசிரியர் கிட்ட போறாங்க 2 பேரும். அந்த ஆசிரியர் ராகுலை பார்த்து, ராகுல், நான் உனக்கு கண்டிப்பா ஜூடோ கத்து தரேன்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள்ல இருந்து பயிற்சியும் ஆரம்பிக்கிறாங்க. ராகுலுக்கு அந்த ஆசிரியர் ஒரே ஒரு பயிற்சியை மட்டும்தான் சொல்லி தராங்க, மத்த எதுவுமே சொல்லி தரல. இவனும் சரி, 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 1 வாரம் போச்சு, 1 மாசம் போச்சு, 1 வருஷம் போச்சு அப்படின்னு ஒரே பயிற்சியை கத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு நாள் தன்னோட ஆசிரியர்கிட்ட, ஏன் எனக்கு ஒரே பயிற்சியை மட்டும் சொல்லி தரீங்க, வேற எதுவுமே சொல்லி தரல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு பயிற்சியை வச்சு நீ எங்க வேணாலும் ஜெயிக்கலாம், நீ மட்டும்தான் வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் சொல்றத நம்புப்பா, என் வார்த்தையை கேளு, நிச்சயமா நீ மட்டும்தான் ஜெயிப்ப. அடுத்த வாரம் ஒரு போட்டி வருது, அதுக்கு நீ இந்த ஒரு பயிற்சியை மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவனும் பிராக்டிஸ் பண்ணி அந்த போட்டியில போய் கலந்து 5 சுற்று இருக்கு அந்த போட்டியில. ஒவ்வொரு சுற்றுலையுமே இந்த பையன் தான் வெற்றி பெறான். பாக்குறவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடையும் அதிசயத்தோடையும் கேக்குறாங்க. லாஸ்டா ஃபைனல் வருது. அதுல அவன் கலந்துக்கும் போது நடுவர்ல இருந்து மத்தவங்க எல்லாருமே அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம ஸ்டேஜ்ல வந்து, போதும் தயவு செஞ்சு இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன், இல்ல என்னால முடியும், என்னோட ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு பயிற்சி மட்டுமே என்னை பெரிய லெவல்ல கொண்டு போகும் அப்படின்னு, நான் அந்த நம்பிக்கையோட விளையாண்டு நிச்சயமா ஜெயிப்பேன், நீங்க எல்லாருமே கீழே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அனுப்பி வச்சிடுறான். அவங்க அம்மா அப்பா ரொம்ப அழறாங்க அவனை பார்த்து. அதுக்கு அந்த பையன், அம்மா அப்பா, நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கும் பெருமையை தேடி தராம இந்த ஸ்டேஜை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே, அந்த டீச்சர் சொன்ன மாதிரியே அவன் தான் ஜெயிக்கிறான். அவனை எல்லாரும் ரொம்ப பெருசா மதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஆசையோட வந்து அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல இருந்து அவனை கீழே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆசிரியரை பார்த்து இவன் கேட்குறான், நீங்க எனக்கு ஒரு பயிற்சி மட்டும்தான் சொல்லி கொடுத்தீங்க, அதை வச்சு நான் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கேன், அது எப்படின்னு எனக்கு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆசிரியர், நீ வெற்றி பெற்றது உன்னோட முயற்சி மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணமா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு, நீ கத்துக்கிட்ட பயிற்சி அது மட்டுமே உனக்கு போதுமானதா இருந்தது. மற்றவங்க எல்லாருமே 4-5 பயிற்சிகளை கத்துக்கிட்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட பயிற்சிகளை கத்துக்கிட்டு இங்க வரும்போது மறந்துடுவாங்க. ஆனா நீ ஒரே பயிற்சியவே திரும்ப திரும்ப செஞ்சதுனால அதுல நீ தேர்ச்சி பெற்று இருக்க. அது மட்டும் இல்ல, உன்னோட இடது கைய எதிராளி பிடிச்சா மட்டும்தான் எதிராளி ஜெயிக்க முடியும். ஆனா உனக்கு தான் இடது கையே இல்லையே, அதனால உன்னால ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவனோட ஆசிரியர், ராகுல், நான் சொன்ன மாதிரியே நீ தானே வெற்றி பெற்ற அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு gift கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நிறைய விஷயங்களை நம்ம அறகுறையா தெரிஞ்சுக்கிறத விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நாம தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்கணும்.